நேற்று காலை செய்தித்தாளை எடுத்து புரட்டியவுடன் 4வது பக்கத்துல ஒரு 4 செய்திகள் ஒரே பக்கத்துல செய்தி வந்திருக்கிறது. நினைக்கிற போது கவியரசு வைரமுத்து ஒரு பாட்டு எழுதினார். பஞ்சசீல கொள்கை பழகி வந்த நம் நாடு லஞ்சசீல கொள்கை வகுத்தது எப்போது? முன்பெல்லாம் பிரசவத்தில் தலைதான் முதலில் வரும், இனிமேல் கைதான் முதலில் வரும், காசு கொடுத்தால் மிச்சம் வரும்னார். அந்த அளவுக்கு லஞ்சம் புறையோடி போச்சு. லஞ்சம் வாங்குகிறோம் என்ற எண்ணம் கூச்சம் எதுவுமே இருக்காதா? லஞ்சம் வாங்குற ஆளை பார்த்து ஒரு காலத்தை வெறுப்பாங்க. இப்ப பாருங்க 4 செய்தி ஒரு பேப்பர்ல ஒரே பக்கத்துல. லஞ்சம் வாங்கிய தாசில்தார் 5000 லஞ்சம் வாங்கிட்டு 4 ஆண்டு சிறை அவருக்கு. 4 ஆண்டு சிறை. அடுத்த செய்தி ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 2000 லஞ்சம் வாங்கிட்டு 2 ஆண்டு சிறை அவருக்கு. லஞ்சம் வாங்கிய ரெவன்யூ இன்ஸ்பெக்டருக்கு வருவாய் ஆய்வாளருக்கு 2 ஆண்டு சிறை. இது 2வது. இந்த ஆர்டர் பேப்பர்ல அப்படியே இருக்குது. 3வது செய்தி கள்ளச்சாராயம் காய்ச்சிய ஒருவனை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்ட சப் இன்ஸ்பெக்டருக்கு சிறை. கண்டுகொள்ளாமல் இருந்தவருக்கு சிறை. அடுத்து பத்திரப்பதிவு துறையில ஒரு நிலத்தை 0 மதிப்பீடு காமிச்ச 0 மதிப்பீடு அதுக்கு வேல்யூஷன் ₹0 என்று காண்பித்த பத்திரப்பதிவு துறையிற்கு 15,000 ரூபாய் அபராதம். அப்ப 2 பேருக்கு சிறை தண்டனை, ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள், ஒருவருக்கு அபராதம் வைத்திருக்கிறார்கள் என்றால் 4 துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் இப்படி இருந்தால் எப்படி அரசாங்கம் நடக்கும்? சிந்தித்து பாருங்கள். நமக்குள்ள ஒரு நியாயம் வேண்டாமா? லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர் என்று சொன்னவரும் தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்கிறார். நாம் யாரையும் சார்ந்தோ யாரையும் தாக்கியோ யாரையும் தூக்கியோ பேசுவதில்லை. நடைமுறை யதார்த்தம் பத்திரிகைகளை வரும்போது காலையில இதுதான் படிக்க வேண்டி இருக்கிறது. அப்ப நியாயம் நீதி எல்லாம் எங்க இருக்குது? எங்க அப்பா தாலுகா ஆபீஸ்ல வேலை பார்க்கிறாரு. வெரி 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 ஆனஸ்ட் மேன். நான் ஒருத்தன் லஞ்சம் வாங்க மாட்டாரோ அப்படின்னா, இல்ல வாங்கினா அந்த காரியத்தை காப்பு செஞ்சு முடிச்சிருவாருங்கிறான். கை நீட்டி வாங்கிட்டாருன்னா செஞ்சிருவாருங்கிறான். அப்ப கை நீட்டி வாங்குறவன் செஞ்சிருவான், வாங்காதவன் பைத்தியாரனா போயிட்டானே என்பது போல் யோசிக்க வேண்டி இருக்கிறது. ஆகவே பேப்பரை எடுத்தால் இந்த செய்திகள் எல்லாம் மனசை கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிறது பெரியவர்களே.